அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய நியூஸ் எல்லாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து பிரதமர் மோடிக்கு ஃபோன் பண்ணி ஹாப்பி தீபாவளிங்க, எப்படி இருக்கீங்க மோடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ சொன்னதோட மட்டும் இல்லாமல் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் தீபாவளி ஹாப்பி தீபாவளி சொல்லியிருக்கேன், அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா எப்படியாச்சும் இந்த வருஷத்துக்குள்ளார ஒரு 40% ஆச்சு ரஷ்யன் கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத நிறுத்திடுவீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ், ரஷ்யாவில் ப்ரொடக்ஷன் ஆகிற 2 ஆயில் கம்பெனிஸ் தடை விதிச்சிருக்காரு. என்னென்ன கம்பெனிஸ் அப்படின்னா லக்காயில் அண்ட் ராஸ்நெஃப்ட் அப்படிங்கிற ஒரு 2 ஆயில் கம்பெனிஸ் மேல தடை விதிச்சிருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய சப்ளை நிறுத்தப்பட்டிருக்கு. ரஷ்யால வரக்கூடிய சப்ளை நிறுத்தப்பட்டனால க்ரூட் ஆயில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 100-150 பாயிண்ட்ஸ் காலையிலேயே ஒரு மூவ்மெண்ட், அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது க்ரூட் ஆயில். ஓகே, ஸோ நிஃப்டி காலையில எல்லாம் நல்லா இருந்தது. கிஃப்ட் நிஃப்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நேற்று 425 பாயிண்ட்ஸ் கேப் அப்ல ஓப்பன் ஆனது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடு ஓப்பனிங் தான். இருந்தாலுமே எதனால இறங்குனது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு மெயினா க்ரூட் ஆயிலோட டிமாண்ட் தான் காரணம். எப்பவுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிஃப்டி 50 அண்ட் க்ரூட் ஆயில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் டர்ன் ஆகும். ஏன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆகும். ஏன் இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரன்னிங் ஆகும் அப்படின்னா, ஸோ ஒரு ஃபினான்சியல், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர்ஸ் எப்படி யோசிப்பாங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா நியூஸை பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்ப க்ரூட் ஆயில் தொடர்ந்து டிமாண்ட் கிரியேட் ஆகி மேலே வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா பணத்தை எதுல இருந்து எடுப்பாங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ்ல இருந்து எடுத்து ஸோ க்ரூட் ஆயில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் ஸ்டாக்ஸ்ல நல்ல ஒரு நியூஸஸ் இருந்தது அப்படின்னா க்ரூட் ஆயில் எம்செக்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்து ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கொஞ்சம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி இறங்கினதுக்கு ஒரு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா அது எப்படிங்க நிஃப்டி இறங்கினதுக்கும் ரிலையன்ஸுக்கும் இந்த ரஷ்யனுக்கும் இந்த ஆயில் ப்ரொடக்ஷனுக்கெல்லாம் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. ஏன் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த லக் ஆயில் அண்ட் சாஃப்ட்நெட் அப்படின்னா 2 கம்பெனிஸை அவங்க இப்போ என்ன சொல்லினா தடை விதிச்சிருக்கிறாரு. அதாவது சப்ளை வரக்கூடாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. இதனால அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய கண்ட்ரிஸ் எது அப்படின்னா சைனா அண்ட் இந்தியா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து ஆயில் வாங்குற ஒரு பெரிய நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவர் 40% ஆச்சு, கொஞ்சம் வாங்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிருங்க மோடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் ஆயில் கம்பெனிஸ் ஒரு 2 சைடு ஸ்டாப் பண்ணியிருக்கிறாரு. இதனால ரிலையன்ஸுக்கு வரக்கூடிய ஒரு என்ன சொல்றதுன்னா க்ரூட் ஆயில் பேரல்ஸ் பார்த்தீங்கன்னா தடைப்படும். அதனால ரொம்ப இப்போ அதிகமான ஒரு சிக்கல்ல இருக்கக்கூடியது ரிலையன்ஸ் கம்பெனி தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கம்பெனி இறங்கியிருக்கு. இன்னுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இது உடனே முடிஞ்சிடாது. ஏன்னா ரஷ்யாவிலிருந்து சப்ளை ஆகக்கூடிய ஆயிலை நிறுத்திருக்கிறதுனால ரிலையன்ஸுக்கு ஆயில் வராது. அதனால ரிலையன்ஸ் கம்பெனி தொடர்ந்து கொஞ்சம் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இறங்கினால நிஃப்டியோட ஒரு வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிலையன்ஸ் கம்பெனி தான். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் கொஞ்சம் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது இன்னும் 2-3 நாள்ல. ஸோ அது எங்க எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கல்ஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லாவே க்ரோத் கொடுத்துருக்கு. அந்த இன்ஃபோஸோட பைபேக் ஸ்டாக்ஸ் ஸ்டார்ட் பண்றதுனால ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபோசிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ரோத் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கு எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம ஃபர்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நிமிஷம், பேங்க் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ மந்த்லி கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் ஓகே, மந்த்லி கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான். ஸோ நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங்ல இருந்திருக்கு. அதாவது காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 11 o'clock வரைக்கும் நமக்கு கால் ஆப்ஷன் சைடு ஹெவியாக பையிங் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்த நியூஸஸை பேஸ் பண்ணி ஸோ புட் ஆப்ஷன் சைடு பையிங்ல க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ என்எஸ்சி ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3150 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் 1306, டிக்ளைன்ஸ் 1786, அன்சைன்டு 97. கிட்டத்தட்ட பாசிட்டிவ் கம்பேர் பண்றதை விட நெகட்டிவ் அதிகமா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 52 வீக் ஹைல 121 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல பார்த்தீங்கன்னா 29 ஸ்டாக்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட லோவா கம்பேர் பண்றதை விட ஹை கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்டாக்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. இன்னுமே பார்த்தீங்கன்னா என்எஸ்சி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் ஜோன்ல தான் இருக்கு. ஸோ என்னதான் நியூஸஸ் வந்து நமக்கு கொஞ்சம் வந்து ஒரு பேட் நியூஸஸ் வந்தா கூட என்எஸ்சியில் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹை ஸ்டாக்ஸ் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் 52 வீக் ஹைல பார்த்தீங்கன்னா 121 ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. ஸோ செக்டார் வைஸ் க்ளோசிங் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் நல்லா க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 761.95 க்ளோஸ் ஆகி 2.16% வரைக்கும் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மற்ற செக்டார் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட் க்ளோசிங் தான். பெரிய அளவில் வந்து பையிங் கிடையாது, பெரிய அளவில் செல்லிங் கிடையாது. இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் செக்டார் வந்து ஐடி செக்டார் தான். ஸோ ஐடி செக்டார் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும், நமக்கு வந்து மார்க்கெட் வந்து அவ்வளோ பெரிய ஃபால் தான் நடக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. ஐடி செக்டார் ஸ்ட்ராங்காக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த செக்டார் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வந்துருவாங்க. ஓகே, ஸோ அடுத்தது ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐசிஐசி பேங்க், ரிலையன்ஸ் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங்கில் இருக்கு. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் க்ளோசிங் தான். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அடுத்தது எவ்வளோ தூரம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு? ஸோ நிஃப்டி இறங்குமா இன்னும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டி இறங்கிறதுக்கு ஒரே ரீசன் வந்து லோவர் பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ லோவர் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஸோ நிஃப்டி வந்து இறங்கும். அதாவது இன்னைக்கான லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான லோ வந்து நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 25,862.45. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான நிஃப்டியோட செல் சைடு பிரேக் அவுட் லெவல். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் ஓப்பன் ஆகிட்டு இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஸோ அடுத்த டார்கெட் வந்து 25,665, கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாமல் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சது அப்படின்னா ஸோ அகைன் வந்து மேலே தான் வரும். ஸோ இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நெகட்டிவ் வந்து ரிலையன்ஸ் ஸ்டாக் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஈவினிங்ல அந்த ட்ரம்ப் வந்து ஓகே அந்த சப்ளை வந்து தேவையில்லை மறுபடியும் ரிலீஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றி சொல்லிட்டாரு அப்படின்னா மறுபடியும் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்டாக்ஸ் க்ரூட் ஆயில் வந்து பணத்தை எடுத்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நமக்கு டெக்னிக்கல் வைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆனாலோ இதெல்லாம் இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஸோ நமக்கு செல்லிங் வந்து நடக்குமே தவிர ஸோ அகைன் வந்து இன்னைக்கு நடந்தது இன்னைக்கு ஒரு நாளுக்கான ப்ராஃபிட் புக்கிங்காக மட்டும்தான் இருக்கும். அகைன் வந்து க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கண்டினியூஸாக இன்னைக்கு அதாவது 26,100 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இதில் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே அதே மாதிரி தான். ஸோ எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கான லோ தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான செல் சைடு பிரேக் அவுட் லெவல். லோவை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் செல்லிங் போகுமே தவிர ஸோ அதை தாண்டி வந்து செல்லிங் போகிறதுக்கு சான்சஸ் வந்து கிடையாது. க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் அகைன் வந்து பையிங் தான் பாசிபிள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது செக்டார் வைஸ்ல பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஐடி செக்டார், ஸோ ப்ரைவேட் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைட் க்ளோசிங் தான். ஸோ நாளைக்கு வந்து இன்னைக்கு சென்செக்ஸ் மேபி ஒரு சென்செக்ஸ் எக்ஸ்பைரினால ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்து ஒரு செல்லிங் நடந்திருக்கலாமே ஒழிய நாளைக்கு அகைன் வந்து ஒரு வீக்கெண்ட் மார்க்கெட் ஒரு பை தான் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டி சேம் தான். ஸோ ஃபின் நிஃப்டியோட சப்போஸ் அடுத்து லோவை பிரேக் அவுட் பண்ணால் அடுத்த சப்போர்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டிக்கு அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 57,628. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டிக்கான அடுத்த சப்போர்ட் வந்து 27,382. ஸோ மிட் கேப் நிஃப்டிக்கான அடுத்த சப்போர்ட் வந்து 13,118. சென்செக்ஸுக்கான அடுத்த சப்போர்ட் வந்து 83,122. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சென்செக்ஸ் இதில் காட்டுற வேல்யூவும் அந்த புரோக்கரேஜ் ஆப்பில் காட்டுற வேல்யூ வேற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன தான் காட்டும். அதே மாதிரி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 9 o'clock பார்த்தீங்கன்னா புரோக்கரேஜ் ஆப்லலாம் அந்த சார்ட்ல வந்து ஓப்பன் ஆகிடும், நீட்டாக இருக்கும். பட் இதில் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஓப்பன் ஆகும். ஸோ எப்போவுமே சென்செக்ஸ் அண்ட் பேங்க்எக்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப நீங்கள் வந்து புரோக்கரேஜ் ஆப்பில் காட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த சார்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் ட்ரேடிங் வியூவில் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப சென்செக்ஸ் அண்ட் பேங்க்எக்ஸ் மட்டும் நீங்கள் புரோக்கரேஜ் ஆப்ல எந்த சார்ட் காட்டுறாங்களோ ஸோ அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக கிடைக்கும். ஸோ மற்றபடி நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த பிஎஸ்சியில் ஓப்பன் ஆகிறது மட்டும் தான் கொஞ்சம் டிஃபரன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு USD/INR எப்படி இருக்கு? ஸோ இதுவும் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. இந்த இடத்துல நமக்கு இன்னும் வந்து பிரேக் அவுட் வந்து நடக்கலை. ஸோ இந்த இடத்துல ஒரு பேரலா ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் நடக்கணும். ஸோ அப்படி பிரேக் அவுட் நடந்தால் தான் ஒரு பெரிய மேபி இது கொஞ்சம் பை எடுத்தது இந்த இடத்துல
ஒரு $88.57 மறுபடியும் வந்தது அப்படின்னா ஸோ நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கொஞ்சம் வந்து ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவ் ஜோன்ல தான் நிற்குது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்திருக்கே தவிர இந்த செல்லிங் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ்ங்கிறது ரொம்ப வந்து கம்மி தான். ரிலையன்ஸ் மட்டுமே தான் இப்போதைக்கு வந்து ஒரு நெகட்டிவ்ல இருக்கனால ஸோ நமக்கு அகைன் வந்து க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் தொடர்ந்து மேலே வரதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் வந்து மார்னிங்லேயே சொல்லியிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் லெவல் வந்து 5189. ஸோ இதுவும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, 5256 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஒன் சைடு போகுது சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டல்லையே காலையில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டல்லையே பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு, இந்த இடத்துலையும் பிரேக் அவுட் நடந்து ஸோ நல்ல ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் பண்ண வேலையில் நல்லாவே பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் எவ்வளோ தூரம் போகும், ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இப்போதைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இந்த ஜோன் தான். அதாவது 5588. ஸோ அது வரைக்குமே நமக்கு பை ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துலயே பை கன்ஃபர்மேஷன் காலையிலே கொடுத்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 200-250 பாயிண்ட்ஸ் மேலே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த ஜோன் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இப்போதைக்கு க்ரூட் ஆயிலில் வந்து தேடாதீங்க. ஸோ நல்ல ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ரஷ்யாவில் ப்ரொடக்ஷன் வந்து சப்ளை வந்து நிறுத்திருக்கிறதுனால நல்ல டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ 5329 நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ இங்கேருந்தே நமக்கு பை தான். ஸோ இதோட டார்கெட் வந்து கண்டிப்பாக இன்னொரு 100-150 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய பாயிண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த 5329 வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் அகைன் வந்து பை ஆக்டிவேஷன் நடக்கும். ஸோ அகைன் டார்கெட் வந்து 5438 இல்லைனா அதையும் தாண்டி வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு க்ரூட் ஆயிலில் வந்து எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுமே கூட தேவை கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் மார்னிங்ல வந்து அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் 315.5 வந்தால் ஸோ செல்லிங் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 315.5 வரட்டும், வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஈவினிங் டைமில் வந்து இருக்குது. ஸோ 10 to 15 பாயிண்ட்ஸே வரும். ஸோ மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 315.5 வந்தால். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஓகே, நிஃப்டி வந்து 25,862.45 பிரேக் அவுட் எடுத்து ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து செல்லிங் கொஞ்சம் இறங்குமே தவிர க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் அகைன் வந்து பையிங் தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.